இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரான கோயம்புத்தூர்ல இருக்கிற சண்டே மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். இங்கேயுமே சண்டே மார்க்கெட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லயுமே சண்டே மார்க்கெட் இருக்கு. அது எங்க, எந்த ஏரியா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட இடையில சொல்றேன். கண்டினியூவா பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுமே நம்ம ஒரு கடையில ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தோம். சரி இந்த ப்ராடக்ட்ல தான் இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏப்ரல் ஃபூல். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. சரி இது எதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே அப்படியே தூக்கி வீசிட்டு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு கண்ணில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று மாட்டுச்சு. சரி இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றக்க வேண்டி அந்த பக்கம் சுற்றி வந்தேன். ஏன்னா இங்கே பெரும்பாலும் கடைங்க வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸுமே அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கம்மியாலாம் ப்ரைஸ் இருக்காது. சரி அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு ரெட்ரோ கேமிங். இது ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி என்னென்னமோ ஒட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி நல்லா இருக்குமா, கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி அப்படின்ட்டாரு. சரி ஓகே, இது ஆன் ஆஃப் சுவிட்ச் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை உட்காந்து அமுத்திட்டே இருப்போம். ஏன்னா திடீர்னு பவர் வந்து கட் ஆயிரும். இதில் பவர் வருதா இல்லையானே தெரியாது. ஒரு சில மாடலில் இந்த ரெட் கலர் லைட் எல்லாம் இருக்கவே இருக்காது. சரி இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே வச்சுட்டு பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு பேனசோனிக்கோடைய ஒரு கேமரா ஒன்று இருந்தது, வீடியோ கேமரா. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா இருந்தது, ஆனால் அது லூஸாக இருந்தது. இந்த பக்கம் நம்ம திருப்பினோம்னாலே கீழே விழுகிற மாதிரி. இதில் டிஸ்பிளே இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அதில் டிஸ்பிளே எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி அப்போ டிஸ்பிளே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திருப்பி பார்த்தேன். லென்ஸுமே நல்லா தான் இருந்தது. சரி பட்டன்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன். எல்லா பட்டனுமே ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரி கார்டில் இல்லை, சிடி போடுற மாதிரி தான் இருக்கும். சரி இது ரொம்ப பழைய மாடலு. இதுக்கு சார்ஜர் அடாப்டர் எல்லாமே வச்சுருந்தாரு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 2 ரூபா வரும் அப்படின்னாரு. 2 ரூபா அப்படின்னா 2000 சொன்னார். சரி நமக்கு இது இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்ச் அமுத்தி பார்த்தேன். எல்லா சுவிட்சுமே ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. வியூ பாயிண்டர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானும் அதை கண்ணில் வச்சு பார்த்தேன், ஒன்றுமே தெரியல. ஏன்னா இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் தெரியும் போல். அது பக்கத்தில் இன்னொரு ஃபோன் ஒன்று இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ஃபோன் தான். இதில் பேட்டரி இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பேட்டரியுமே இருந்துச்சு. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி அப்படின்னாரு. எவ்வளோ அப்படின்னா 400 ரூபா அப்படின்னு சொன்னார். நானும் கழட்டி பார்த்தேன், பேட்டரி இருந்தது. ஆனால் இது இப்போ ரீசார்ஜ் ஆகுமா ஆகாதான்றது சரியாக தெரியல. அதனால சரி ஓகே, இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் போகையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தரேன். நான் அப்படியே அதை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ரோடு தான். ரோட்டில் 2 பக்கமுமே கடை போட்டிருப்பாங்க, ஆப்போசிட்டில். உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ன கிடைக்கும் அதிகமாக, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து ரேர் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து கடை வெளியே வச்சுருப்பாங்க. அந்த கடைகளில் இருக்கிற ஜாமான் வந்து இங்கே கொண்டு வந்து போடுவாங்க. அப்படியே பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு கடையில் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாரு. இது என்ன ஸ்பீக்கரு அப்படின்றது போய் பார்த்தேன். அது வந்து ஒரு டவர் ஸ்பீக்கர் தான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 600 சொன்னார். ஒரு 4 ப்ராடக்ட் இருந்தது அவங்கக்கிட்ட. 4மே நல்லா இருக்குது, ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னாரு. எடுத்து பார்த்துட்டு இருக்கையில் இது இப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும், அப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி ஓகே, உங்களுக்கு இது நம்ம எடுத்துட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றக்காண்டி அப்படி சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். ஒர்க் ஆகும் தம்பி, வேணா சொல்லுங்கள், செக் பண்ணி தரேன், நாளைக்கு சேர்த்து வேணா எடுத்துக்கோங்க, 2500 கொடுங்க அப்படின்னாரு. சரி நமக்கு எதுக்கு இந்த ஸ்பீக்கரு, நம்ம கொண்டு என்ன ஒன்று போகிறோம் அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சும் போட்டு இருக்கிறது 3யுமே பார்த்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்போ நம்ம கிளம்புவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இங்கே கோயம்புத்தூர் மார்க்கெட் வந்திருக்கிறீங்களா? வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது ஒரு சிடி வாக்மேன் இருந்தது. அதோடைய பார்க்கையில் கண்டிஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டிக்கர் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே புதுசாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சுற்றியும் முற்றியும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பேட்டரி போடுறதுல இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பேட்டரிலாம் போடுறதுக்கெல்லாம் பின்னெல்லாம் இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு யோசிச்சோம்னா முன்னால் இருக்கிற டிஸ்பிளே மாத்திர காணோம். இதை வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் டிஸ்பிளே இல்லாமல் இருந்துச்சு. சரி சிடி போடுற இடத்துல லென்ஸாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த சிடி போடுறது வந்து ரொம்பவே லூஸாக தான் இருந்துச்சு. சும்மாவே நார்மலாக சுற்றுற மாதிரியே இருந்தது. அதனால சரி ஓகே எதுவுமே நமக்கு தேவைப்படாது, இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 600 சொன்னார். சரி நமக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த கடைக்கு போவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு சண்டே மார்க்கெட் இருக்குது, இதில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், துணி இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு? இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செப்பல் கடை, துணி கடை, பேக் கடை இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே செப்பல் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த பழைய மாடலுங்களை கொண்டு வந்து இங்கே சண்டே மார்க்கெட்டில் போட்டு சேல் பண்ணுவாங்க. அதனால இங்கே ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவே கிடைக்கும்.
உங்களுக்கு யாருக்காவது அப்படி செப்பல் வாங்குறது இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். உங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பல எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கணும் அப்படின்னா பெருசாக கடைங்கள்லாம் இருக்காது. நீங்கள் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இங்கே கடைங்களே இருக்கும். நான் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் செல்ஃபோன்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ இந்த செல்ஃபோன்லாம் அப்படின்னு கேட்டேன். 200 அப்படின்னாங்க. இது நம்ம எடுத்து ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி எல்லாம் சர்வீஸ் பண்ணி பேட்டரிலாம் பிரித்து வச்சுருந்த மாதிரி தான் இருந்தது. சரி நமக்கு வேறு ஏதாவது பொருள் ஏதாவது கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது மாடல் ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். இவங்ககிட்ட எல்லாமே பாக்ஸோடு இருந்த கீபேடு மொபைல்லாம் இருந்தது. அதெல்லாம் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 200 அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு சாம்சங் ஃபோன் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இது உள்ளேயும் சாம்சங் ஃபோன் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளேயுமே சாம்சங் தான் இருந்தது. கவர் கூட பிரிக்காமல் அப்படியே இருந்தது. ஆனால் பின்னால் பார்த்தோம்னா கவரும் இல்லை, பேட்டரியும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது வந்து 200 போட்டாங்க போல. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சொன்னாங்க, இதை ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்காதீங்க, வேணுன்னா எடுங்க அப்படின்னாங்க. நான் இல்லை, இது ஓப்பன் பண்ணி பார்க்காம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு மொபைல் எடுத்து பார்த்தேன். அதில் கவர்லாம் எல்லாமே இருந்தது, ஆனால் பேட்டரி மட்டும் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இது வந்து 200 கொடுக்குறோம். இது மேலே இருக்கிற பொருள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 600, 700, 800 அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு இந்த ஃபோன் இப்போதைக்கு இதை வாங்கி இதை பேட்டரி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா உங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபோன் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் இந்த பேனல்லாம் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக இது 200 வாங்கி நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்த கடைக்கு போகணும்னு கிளம்பிட்டேன். இது எந்த ஏரியா அப்படிங்கிறத எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற பாதி பேர்த்துக்கு தெரியும். இது ஒரு மெயினான ஒரு ரோடு. ஆனால் சண்டேயில் இது வந்து இந்த ரோடு ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் 2 பக்கமே கடை போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இந்த பொருள்லாம் விற்கிற கடை ஒன்று இருக்கும். இவர்கிட்ட வந்து கொஞ்சம் பொருளுங்க வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கரு, டிவிடி பிளேயரு இந்த மாதிரிலாம் வரும். அவங்கக்கிட்ட பார்க்கும்போது ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று இருந்தது. அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1500 சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இது உள்ள வரைக்கும் போக முடியல, ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நிறைய கடைகள் இல்லாததுனால இந்த கடை ஒன்று தான் இருந்தது. அதனால சரி எல்லாருமே இங்கே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நம்ம அப்போ இது வரும்போது பார்த்துக்கலாம், இருந்ததுன்னா கடை ஃப்ரீயாக இருந்தால் உள்ளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றக்க வேண்டி அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே துணி தான் அதிகமாக வைப்பாங்க. அதனால இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா தாராளமாக துணி வந்து பார்த்து வாங்கலாம். ஏன்னா 150 டிஷர்ட்லாம் கிடைக்கும். அப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கே, தரமாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கடைகளில் இருந்து சண்டே சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் கொண்டு வந்து போட்டு அதையே சேல் பண்ணுவாங்க. அதனால இது பழைய பொருளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே புது பொருள் தான். அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் கடை ஒன்று இருந்தது. இவங்ககிட்ட இந்த லேப்டாப் வச்சுருந்தாங்க. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, அது சேல்ஸுக்கு இல்லை, சர்வீஸ்க்காக வந்துருக்கு, சர்வீஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னாங்க. ஆர்டிஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 800 சொன்னாங்க. 500 GB 800 அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பல்லாவரத்தில் இதோடய கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அங்கே வாங்கி நீங்கள் எங்களுக்கு தாங்க அப்படின்றீங்க. ஆனால் அங்கே ஒர்க் ஆகாது நிறைய இருக்கும். அதனால தான் நான் பெரும்பாலும் ஆர்டிஸ்க்கு இப்போ வாங்குறதே கிடையாது. இது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேம்பாலத்துலேருந்து வர்ற இடம் தான் இது. இந்த ஏரியா பேர் மரக்கடை. இது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய செப்பல் கடைகள்லாம் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. அதனால நான் அந்த இடத்துக்கிட்ட போகவே இல்லை. ஏன்னா நான் செப்பல் எதுவும் அவ்வளோவா வாங்குறக்க வேண்டி வர கிடையாது. அதனால தான் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா சீப் ரேட்டில் செப்பல் வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா வேணால் இங்கே வாங்கிக்க முடியும். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், யாருக்கு வாங்கினீங்கனாலுமே இங்கே வந்து நீங்கள் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரோடை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு தான். அதனால ரொம்ப தள்ளி போயெல்லாம் நம்மளால் நின்று என்னெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நான் இனி அப்படியே கண்டினியூவாக இருக்க அப்படியே பேசிக்கிட்டே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் நின்று இந்த கடைங்களை காட்டியிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது என்னால் முடியல. அதனால தான் நான் அப்படியே நடந்துக்கிட்டே உங்களுக்கு பேசியிருப்பேன். இந்த வாட்ச் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புது வாட்சுங்க தான், எதுவுமே பழசெல்லாம் இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க துணி இது எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. இவங்ககிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். அதுக்கான காரணம் நான் சொன்னது தான். ஏன்னா இவங்க வெளியே கடை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து சேல் பண்ணிப்பாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் இடநாளில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மொபைல் ஃபோன் எல்லாமே வைப்பாங்க, செகண்ட் ஹேண்ட் ஃபோன் எல்லாமே இருக்கும். ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங்கே ஒரு 5 ரூபா 6 ரூபா சொல்லுவாங்க. அதனால நம்ம அதை வந்து நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும், நான் இதே ஊர்லேயே இருக்கிறதுனால இவங்க இந்த கடைக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்க, இங்கே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க.
அப்புறம் இன்னொரு கடையில் பார்க்கும்போது பழைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தேன், 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் கையில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 300 ரூபா அப்படின்னு சொன்னார். சரி, அது அவர்கிட்டே நான் கேட்டேன், இது நல்லா இருந்ததா, ஒர்க் ஆகுது அப்படின்னா. இல்லை, அது ஒர்க் ஆகலை, பட்டன் மாத்திரம் வேலை பார்க்கல, அவங்க சார்ஜர் இல்லை அப்படின்றாங்க அப்படின்னு. சரி, ஓகே, அதனால நானும் அதை திரும்ப வாங்கி அதை நான் உங்களுக்கு காட்டல. அப்படியே பார்க்கும்போது எல்லாம் பழைய ப்ராடக்ட் தான் இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு பாக்கெட்டில் ஃபுல்லாக பால் இருந்துச்சு. மொத்தம் 12 பீஸ் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 50 ரூபான்னு சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு 12 பால்ன்றது ஓகே தான், ஒர்த்தான ப்ரைஸ் தான். சரி, நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் செல் ஃபோன் விற்கிறவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ப்ராப்பராக மூடி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது ரோட்டில் ஓப்பனாலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அதை கொண்டு போய் அவங்க கடையில் வச்சு சேல் பண்ணணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிதான். நீங்கள் பல்லாவரம் இல்லை பெங்களூர் இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அது ஓப்பன்லேயே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு நாள் சண்டேக்காக வேண்டி மாத்திரம் அங்கே வருவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. பக்கத்தில் பார்க்கையில் ஒரு செப்பல் கடையில் செம்ம கூட்டமாக இருந்தது. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஜென்ஸு செப்பல்லாம் 100 ரூபானோ, லேடிஸ் செப்பல்லாம் 80 ரூபான்னு வச்சுட்டு இருந்தாங்க. அதனால எல்லாரும் அள்ளிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதை அப்படியே மூவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி நான் அடுத்த கடைக்கு போவோன்னு வந்தேன். பார்க்கும்போது இங்கே வந்த கடையுமே அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த கடையில் பார்க்கையில் சார்ஜர் கேபிளில் இருந்தது. பழைய சார்ஜருங்க தான் இது எல்லாமே. ஆனால் இதோடைய ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தேன். 80 ரூபா 50 ரூபான்னு இருந்துச்சு. சரி, நமக்கு இப்போதைக்கு ஏதாவது இதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா ஐபேட் வேணும்னு கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர். அதுக்கு சார்ஜர் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம செக் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் எனக்கு அந்த மாதிரி கேபிள் எதுவும் கிடைக்கல. இது என்னன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? யூஎஸ்பி எல்இடி லைட் தான். இது வந்த புதுசில் 300 ரூபாய்க்கு இருந்தாங்க. இப்போ இவங்கள்ட்ட எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபான்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே பார்க்கும்போது ஒரு பழைய ரெட்ரோ கேமிங் கன்சோலுமே இருந்தது. எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இது ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. சரி, ஜாய்ஸ்டிக் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது ஒயர்லெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒயர் இல்லை, எலி கடிச்சிருக்கும் போல். அதனால தான் இங்கே பழசில் போட்டுட்டாங்க போல். நான் இதோடைய ப்ரைஸுமே கேட்கவே இல்லை. ஏன்னா நம்ம ப்ரைஸ் கேட்டாலுமே இதை நம்ம வாங்க போகிறது கிடையாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாடலில் லைட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. அதனால சரி, ஓகே, நம்ம இப்போ அடுத்த கடைக்கு போவோம். இது நல்லா இருந்தால் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது நல்லாவே இல்லை. ஏன்னா கண்ட்ரோலர் எல்லாமே வந்து ஒயரெல்லாம் கட்டாக இருந்ததுனால சரி, ஓகே அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து கடைகளில் விற்கிறவங்க தான். இந்த சண்டே பஸாருக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே வந்திருப்பாங்க. அடுத்து ஏதாவது கடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பழைய கிஃப்ட் ஐட்டம் தான் போட்டிருந்தாங்க. இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நம்ம ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான், வுட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அது எதுவுமே நல்லா இல்லை, எல்லாமே உடஞ்சி தான் இருந்தது. அதனால தான் அவங்க 50 ரூபா 30 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. அடுத்த கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செப்பல் கடையாகவே தான் இருக்கும் இந்த ஏரியாவில். நான் ஏன் கேமராவை வந்து கை வச்சு மறைச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் வந்து யாருமே மூவ் பண்ணாமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. சரி, அவங்கள நம்ம ரொம்ப அவங்கள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றக்க வேண்டியதான் நான் கேமராவில் கை வச்சிருக்கிறேன். இது நான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ரைவசி யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் அதை பண்ணேன். இது சரிதானா அப்படின்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோவுக்கு. அடுத்து வேறு ஏதாவது கடைங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எந்த கடையுமே அவ்வளோவா திறக்கவே இல்லை. இல்லை அப்படின்னா இது எல்லாமே வரிசையாக கடை போட்டிருப்பாங்க. இந்த ஏரியாவிலலாம் செப்பல் ஷூவு இதெல்லாம் ரேட் கம்மியாகவே கிடைக்கும். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க புது பொருள் தான் சேல் பண்ணிட்டுருப்பாங்க. இங்கேயுமே செல்ஃபோன் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. சரி, நான் எதுலேயுமே ப்ரைஸ் கேட்டுக்கவே கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த ப்ரைஸ் எதுவுமே வாங்க போகிறதே கிடையாது. செகண்ட் ஹேண்ட் ஃபோன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ப்ரைஸ் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6000 சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ப்ரைஸுக்கு நம்ம வாங்க முடியாது. அதனால தான் அடுத்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கடையில் பார்க்கும்போது ஒரு பூம் பாக்ஸ் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 700 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒர்க் ஆகாது, நீங்கள் தான் எடுத்து சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம இதை சர்வீஸ் பண்ணி ஒர்க் ஆகாத ப்ராடக்ட்டை இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள். நம்ம பல்லாவரமோ இல்லை பெங்களூரோ போயில அங்கே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வரேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய பொருள் இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் கடைங்களும் கம்மியாக தான் இருக்கும். அவங்ககிட்டயே பார்க்கல ஒரு ஏவிஆர் ஒன்று இருந்தது. அதோடைய ஒர்க்கிங்காக இல்லை கண்டிஷன் நல்லா இருக்குமா அப்படின்றது நான் கேட்கவே இல்லை. ஏன்னா எப்படி ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கேருந்து கிளம்பிட்டேன்.
இனி அடுத்து இந்த லைனில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் மட்டுமே தான் கடைங்க இருக்கும், ரைட் சைடில் எந்த கடையுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு கட் ரோடு, அந்த கட் ரோட்டுக்குள்ளே ஒரு 4-5 கடைங்க இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய மொபைலு, டிவி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி அவங்க யாருமே கடை போடல. நான் வரும்போது பார்த்துட்டே தான் வந்தேன், சரி அங்கே எதாவது கடை போட்டிருந்தாங்க அப்படின்னா எதாவது வாங்கலாமா அப்படின்னு. ஆனால் அங்கே கடை இல்லை, அதனால சரி ஓகே அப்போ கிளம்புவோம் அப்படின்னு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இங்கே வீடியோ எடுக்கலாமா வேணாம்